உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஈஸ்டர் பண்டிகை என்று சொல்லி சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்ச நேர தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி தேவதூதன் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதல் என்பது முக்கியமான கிறிஸ்தவத்தினுடைய மைய சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The resurrection of Jesus Christ is the central truth of the Christianity. கிறிஸ்தவத்தின் மைய சத்தியம். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லி ஒன்று நடைபெறாவிட்டால் கிறிஸ்தவம் என்று சொல்லி ஒன்று இருந்திருக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஏன் என்று சொன்னால், பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 4 பேர் சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த 4 பேரில் 2 பேர் மாத்திரம்தான் இயேசுவின் பிறப்பை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதுவும் வேறு வேறு வித்தியாசமான அந்த சம்பவங்களை குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா ஒரு விதமாகவும் மத்தேயு ஒரு விதமாகவும் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். வெவ்வேறு காலகட்ட சம்பவங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், சிலுவையிலே மரித்த அந்த சம்பவம் நிகழ்வு, பிற்பாடு அவர் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இந்த சம்பவங்களை 4 பேருமே எழுதியிருக்கிறார்கள். இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த பிறப்பின் செய்திகளை விட அவருடைய இறப்பு, அடக்கம் செய்யப்படுதல், திரும்ப உயிரோடு எழுந்திருப்பது போன்ற இந்த செய்தி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பகுதியெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே குறிப்பாக இந்த மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், அவர்கள் அதிகாலையிலே இருட்டாய் இருக்கும் பொழுதே கல்லறையின் இடத்திலே ஓடி போகிறார்கள். அப்படி ஓடி போன பொழுது அவர்களுக்கு சில அதிர்ச்சியான காரியங்கள் அங்கு காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாய் இந்த இடத்தில் வாசிக்கும் பொழுது தூதன் சொல்கிறான் அந்த ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். பயப்படாதிருங்கள். இயேசு பிறந்தபோது, குழந்தையாய் பாலகனாய் பிறந்த பொழுது, பெத்லகேமிலே பிறந்த பொழுது இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, தேவதூதர்கள் வந்து சொன்ன செய்தி இதே மாதிரிதான். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி என்று சொல்லி அங்கே சொன்னதாய் பார்க்கிறோம். இதே போல இந்த சந்தர்ப்பத்திலும் ஸ்திரீகள் அவர்கள் ஒரு பயத்தோடு தான் அங்கே இருந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, நீ பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னதாய் பார்க்கிறோம். அவர் இங்கே இல்லை, இந்த கல்லறையில் இல்லை, இந்த இடத்தில் இல்லை. அவர் ஏற்கனவே சொல்லி வந்தார், பலமுறை சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நல்ல செய்தியை அங்கு சொன்னதாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல அதன் பிற்பாடு பாருங்க, சீஷர்களுக்கு சொல்லுங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். இப்படி சொன்ன உடனே அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். சீஷர்கள், ஆண் சீஷர்கள்
இவர்கள் முதலாவது இங்கு வரவில்லை. ஆனால் இந்த மகதலேனா மரியாளை தான் இங்கே குறிப்பிட்டு நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அவளிடத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 பிசாசுகளை அவர் துரத்தி இருந்தார். 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவளுக்கு ஆண்டவர் இயேசு மேலே ஒரு அதிகமான அன்பு. ஆகையினால்தான் அவளை குறித்து நாம் பல சந்தர்ப்பங்களிலே இங்கு வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். இப்படி கர்த்தரை வைத்த இடம் தெரியவில்லை, அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டா, ஆனால் எனக்கு சொல்லுங்கள் என்று அவள் சொல்லுகிறாள். எந்த அளவுக்கு அவர் மேல் ஒரு அன்பு வைத்திருந்திருக்கிறாள் என்பதை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு ஆர்வம் அதிகமாய் இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் இந்த மகதலேனா மரியாளுக்கு கிடைத்தது. இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு முதல் தரிசனமானது யாருக்கென்று சொன்னால் இந்த மகதலேனா மரியாளுக்கு. தான் உயிர்த்தெழுந்த செய்தியை போய் சொல்லுங்கள் என்று ஒரு செய்தியை சொன்னாரே, அது இந்த மகதலேனா மரியாளுக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அவர்கள் வேகமாய் புறப்பட்டு பயத்தோடும் பெரிய சந்தோஷத்தோடும் கூட அவர்கள் புறப்பட்டு ஓடினார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே மிக அதிகமாக அவர் ஊழியம் செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பல சந்தர்ப்பங்களிலே நாம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது அவருக்கு டைட் ப்ரோக்ராம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு சாப்பிட நேரம் இல்லாமல் இருந்தது. தூங்கி இளைப்பாறுவதற்கு இடமும் நேரமும் இல்லாதிருந்தது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இருந்து ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். ரொம்ப காலம் செய்யவில்லை, அதிகபட்சமாய் ஒரு 3 அல்லது 3.5 ஆண்டு காலம் என்று சொல்லுகிறோம். இப்படி அவர் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்து இறுதியிலே நிறைவாக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் கொலை செய்யப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். பவுல் சொல்றான், இந்த உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் எங்கள் பிரசங்கம் வீண் என்று சொல்லுகிறான். அது எப்படி உயிர்த்தெழுதல் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். ஆகவே உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து அதற்கு பிற்பாடு கூட சில ஊழியங்களை அவர் செய்தார். அந்த உயிர்த்தெழுந்த உடலோடு கூட, உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு கூட சிலருக்கு சில ஊழியத்தை அவர் போய் செய்தார். அதை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்க நமக்கு இப்பொழுது சமயம் இல்லை. குறிப்பாய் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷத்தில் 20வது அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி இருக்கிறது. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்போ உயிரோடு எழுந்து விட்டார். அங்கே மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அந்த மகதலேனா மரியாள் அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் எழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு என்று அறியவில்லை. இயேசு அவளை பார்த்து இப்ப என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிற்பாடு ஒரு கேள்வியை கேட்கிறார். ஏன் அழுகிறாய் என்ற கேள்வி. ஏன் அழுகிறாய்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அழுது கொண்டிருக்கிற அந்த மகதலேனா மரியாளிடத்திலே ஆண்டவர் இயேசு இந்த கேள்வியை கேட்டார். யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள்.
அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இப்போ மரியாளே என்று கூப்பிட்ட உடனே அவள் அந்த குரல், கேட்ட குரல் என்பதினாலே இப்பொழுது அவள் அறிந்து கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதகரே என்று சொல்லி அவள் அழைத்ததாய் பார்க்கிறோம். இந்த இடத்துல முக்கியமாக என்ன நடந்திருக்கிறது? அப்ப ஏன் அழுகிறாய் என்று கேட்ட பிற்பாடு இப்பொழுது இயேசு அவளுக்கு தரிசனமாகிறார், அவளோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகையினால்தான் ஏற்கனவே மத்தேயுல வாசித்தது போல இந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவள் பார்த்த பிற்பாடு அவள் ஒரு விதத்திலே பயம், இன்னொரு விதத்திலே மகா சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அவரை பாருங்க, அந்த கல்லறையில தான் அந்த திரும்ப சுகந்த வர்க்கம் இடும்படி அவர்கள் வந்தார்கள். ஆனால் ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி அங்கு காத்திருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அதற்கு அவர்கள் சாட்சி, அநேகர் சாட்சி. அதன் பிற்பாடெல்லாம் நாம் அதை குறித்து பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல இவ்விதமாக ஏன் அழுகிறாய் என்று கேட்டு அவளோடு பேசின பிற்பாடு, அதன் பிற்பாடு அவள் அழுதுகிட்டு இருப்பாளா? இல்லை, அவளுடைய அழுகையெல்லாம் போயிட்டு. ஏன்னா இயேசுவை பார்த்தாள், இயேசுவை தரிசித்தாள், இயேசு அவளோடு பேசினார். இப்படி பேசி, நீ போய் என்னுடைய சீஷர்களுக்கு, என் சகோதரர்களுக்கு நான் உயிரோடு எழுந்ததை நீ சொல் என்று சொல்லி அவளிடத்திலே அந்த ஒரு சின்ன வேலையை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் அவர்கள் அந்த பெண்கள் அங்கே சந்தோஷத்தோடு என்ன செய்தார்கள்? வேகமாய் புறப்பட்டு போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கண்ணீரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் துடைத்தார். அந்த கண்ணீரை மாற்றி சந்தோஷத்தால் அவளை நிரப்பினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே அழுது கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவர் கேட்டு அந்த அழுகையை மாற்றுகிறார், களிப்பாய் மாற்றுகிறார், மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார், சந்தோஷப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதன் பிற்பாடும் சின்ன பல முக்கியமான சின்ன வேலைகளை, அதாவது ஊழியத்தை அவர் செய்தார் என்பதை நாம் மற்ற பகுதிகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குறிப்பாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொன்னபடி, மரித்தேன், ஆனாலும் இதோ நான் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து மத்தேயு 28 சொன்னபடி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் அழுகிறீர்கள் என்று சொல்லி, ஏன் அழுகிறாய் என்ற அந்த கேள்வியை கேட்டு உங்கள் அழுகையை மாற்ற அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புத அதிசயங்களை அவர் செய்து உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் மாற்றங்களை கொண்டு வருவார். உங்களுடைய இருதயத்தின் கவலைகளையும் பாரங்களையும் நிச்சயமாய் அவர் மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த நாளிலே, விசேஷமான இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருப்பார், நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். வானங்களையும் பூமியை படைத்த சர்வ வல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். உலகமெங்கிலும் கர்த்தாவே இந்த ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே சேஷமாய் நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, அந்த செய்தி எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியாய் இருக்கிறது. வாழ்க்கையிலே ஆண்டவரே கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற, அழுது கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு அற்புதம் செய்து அவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்க வேண்டும், நீர் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நான் வேண்டிக் கொள்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை, வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். உம்முடைய கரம்,
உம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் கூட இருப்பதாக. திரும்ப நீர் வருகிற வரைக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன்.